அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது வியாசர், அதாவது வேத வியாசர் அவர்களோட வரலாறாகும். இவர் வியாசரை பரமாத்மாவான ஸ்ரீ விஷ்ணுவோட அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 18 புராணங்களையும் 5வது வேதமான மகாபாரதத்தையும் எழுதியவர் இவர் தான். அதனால தான் இவரை வேத வியாசர் அப்படின்னு சொல்கிறோம். இவர் வசிஷ்ட முனிவரின் பேரன், பராசர முனிவரின் மகர். இவர் தந்தையின் பெயர் பராசரர், தாய் மச்சகந்தி. பராசர முனிவருக்கும் மச்சகந்தி என்ற மீனவ பெண்ணுக்கும் கங்கை ஆற்றில் அமைந்த ஒரு தீவு திட்டில் கருத்த மேனியுடன் இவர் பிறந்தார். அதனால் இவருக்கு கிருஷ்ண துவைபாயனர் அப்படின்னு பேர். வியாசர் துவாபர யுகம் முடியும் நேரத்திலும் கலியுகம் ஆரம்பமாவதற்கு முன்பும் அவதாரம் செய்தவர் என்று புராணங்கள் வழியாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. அவர் இந்த மண்ணுலகில் வாழ்ந்த காலத்தில் அறநெறியையும் ஆன்மீக தத்துவத்தையும் உலகிற்கு வழங்கிய வண்ணம் இருந்தார். வேதத்தையும் அதன் சிதறி கிடந்த பாகங்களையும் தொகுத்து ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று 4ஆக பிரிக்கின்றார். பரமாத்மாவான இறைவனை ஜீவாத்வமான மனிதன் எப்படி கண்டறிய வேண்டும் என்பதை விளக்குகின்றது வேதம். இறைவனை மந்திரங்களாக துதித்து வழிபடுவதற்கு நமக்கு வழிகாட்டுவது ரிக்வேதம். மனிதன் தன்னுடைய ஆயுளில் செய்ய வேண்டிய சடங்குகள், அதற்கு தேவையான உபகரணங்கள், ஆட்சியில் இருப்பவர்கள் செய்ய வேண்டிய யாகங்கள் ஆகியவற்றை பற்றி தெரிவிப்பது யஜுர்வேதம். பாடல்களால் இறைவனை துதிப்பது சாமவேதம். இதனால்தான் இசையில் சாமகானம் என்ற பிரிவு உருவாக்கப்பட்டிருந்தது. மந்திர, தந்திரம், மருத்துவம், சக்தி, வழிபாடு ஆகியவை பற்றி விளக்குவது அதர்வண வேதம். இந்து வேதங்களில் ரிக்வேதத்தை சுமந்து என்ற மகரிஷிடமும், யஜுர்வேதத்தை வைசம்பாயனரிடமும், சாமவேதத்தை ஜைமினி முனிவரிடமும், அதர்வண வேதத்தை பைலரிடமும் ஒப்படைத்து அவற்றை நன்றாக கற்று மற்றவர்களுக்கு உபதேசிக்கும்படி கூறினார். 18 புராணங்களான பிரம்ம புராணம், பத்ம புராணம், விஷ்ணு புராணம், சிவ புராணம், லிங்க புராணம், கருட புராணம், நாரத புராணம், பாகவத புராணம், அக்னி புராணம், கந்த புராணம், பவிசிய புராணம், மார்க்கண்டேய புராணம், வாமன புராணம், வராக புராணம், மச்ச புராணம், கூர்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், வாயு புராணம் ஆகிய 18 புராணங்களையும் மகாபாரதத்தையும் சூதம் என்ற முனிவருக்கு உபதேசித்தார். சூதர் அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும்படி அனுகிரகமும் செய்தார். மகாபாரதத்தில் ஒரு பாத்திரமாகவும் வியாசர் தன்னை மாற்றிக்கொண்டார். வியாசர் சத்தியவதி தாயின் மகன். இவள் ஒரு ராஜகுமாரி. விதிவசத்தால் ஒரு மீனவ குடும்பத்தின் வளர்ப்பு மகள் ஆகின்றாள். அந்த மீனவர் தலைவன் சத்தியவதிக்கு பரிசல் ஓட்ட கற்றுத்தந்தான். ஒருமுறை பராசர முனிவர் என்பவர் அந்த பரிசலில் பயணம் செய்கின்றார். அந்த நேரம் இந்த உலகில் ஒரு மகா புருஷன் தோன்ற வேண்டிய நல்ல நேரம். அந்த மகா புருஷனை கலியுகம் முடிந்து இந்த உலகம் அழியும் வரை மக்கள் மறக்க மாட்டார்கள். அவன் எழுதப்போகும் காவியம் படித்தவன் படிக்காதவன் என எல்லார் மனதிலும் நிலைத்து நிற்கும் என்பதை பராசரர் உணர்ந்திருந்தார். பராசரர் அந்த பெண்ணிடம், நாம் இப்பொழுது சேர்ந்தால் உலகம் போற்றும் உத்தமன் ஒருவன் பிறப்பான். இதனால் உன் கன்னித்தன்மை பாதிக்காது. அவன் பிறந்த உடனேயே நீ மீண்டும் உன் கன்னித்தன்மையை அடைவாய் என்று கூறுகின்றார். சத்தியவதி அதற்கு சம்மதிக்கின்றாள். பராசரர் ஆற்றின் நடுவிலுள்ள ஒரு தீவை அடைந்தார். அந்த பகுதியை இருள் சூழ வைத்தார். அவர்களுக்கு பிறந்தார் வியாசர். அவர் மிக மிக கருப்பாக இருந்தார். தன் தாயிடம் தான் துறவரம் பூண்டு செல்வதாக கூறுகின்றார். மகனை பிரியும் போது தாய் சத்தியவதி, ஏதாவது ஒரு இக்கட்டான நிலை வந்தால் நான் உன்னை நினைப்பேன், அப்போது நீ வந்து எனக்கு உதவ வேண்டும் என்று கூறுகின்றாள். வியாசரும் அதற்கு ஒப்புக்கொண்டார். இதற்கிடையே குரு வம்சத்து அரசன் சந்தனுவுக்கு பீஷ்மர் பிறக்கின்றார். ஒரு சந்தர்ப்பத்தில் பராசரருடன் கூடி வியாசரை பெற்ற சத்தியவதியை சந்தனு சந்திக்கின்றார். அவள் மீது ஆசைப்பட்டான். பீஷ்மர் கடும் முயற்சி எடுத்து அவளையே தன் தந்தைக்கு திருமணம் செய்து வைத்தார். அவளுக்கு பிறக்கும் குழந்தையை நாடாளும் என சத்தியம் செய்தார். அத்துடன் தானும் இனி திருமணமே செய்து கொள்ளப் போவதில்லை என சபதம் எடுத்தார். தந்தைக்காக தன் வாழ்க்கையே துறந்து துறவு போல் வாழ முடிவெடுத்தார். சந்தனுவுக்கும் சத்தியவதிக்கும் சித்ராங்கதன், விசித்திரவீரியன் என்னும் மக்கள் பிறந்தனர். இவர்களில் சித்ராங்கதன் ஒரு போரில் கொல்லப்பட்டான். விசித்திரவீரியன் காசி மன்னனின் மகள்கள் அம்பிகா, அம்பாலிகா ஆகியோரை திருமணம் செய்து கொள்கின்றான். அவனும் திருமணமான சில ஆண்டுகளிலேயே குழந்தை எதுவும் பிறப்பதற்குள் இறந்து விடுகின்றான். இப்போது அந்த குடும்பத்தில் எஞ்சியது பீஷ்மர் மட்டுமே. வேறு வழி இல்லாததால் பீஷ்மரை பட்டம் சூட்டிக்கொள்ள கூறுகின்றாள் சத்தியவதி. ஆனால் தான் செய்த சத்தியத்தை மீறமாட்டேன் என கூறிவிடுகின்றார் பீஷ்மர். நாடாள வாரிசு இல்லாத நிலையில் தன் மகன் வியாசரை நினைக்கின்றாள் சத்தியவதி. தாயின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அங்கு தோன்றுகின்றார் வியாசர். அவரிடம், சான்றோனாகிய நீ நாட்டின் நலன் கருதி உன் தமையனின் மனைவியருடன் கூடுவது
கூடுவதில் தவறில்லை, அவர்களோடு கூடி குழந்தைகளை பெறுவாயாக என்று கூறுகின்றாள். அம்பிகாவும் அம்பாலிகாவும் இதற்கு சம்மதித்தாலும் கரிய நிறமுடைய தாடியும் ஜடாமுடியும் கொண்ட வியாசரை அவர்கள் விரும்பவில்லை. இருப்பினும் மாமியாரின் விருப்பத்தை நிறைவேற்ற கண்ணை மூடிக்கொண்டு வியாசருடன் ஒன்று சேர்ந்தாள் அம்பிகா. இதனால் அவளுக்கு ஒரு குருட்டு மகன் பிறந்தான். அவனுக்கு திருதராஷ்டிரன் என்று பெயர் சூட்டினர். இன்னொரு பெண்ணான அம்பாலிகா வியாசரின் உருவத்தை கண்ட மாத்திரத்தில் முகம் வெளுத்தது. அவள் வெளுத்த முகம் கொண்ட ஒரு மகனை பெற்றாள். அவன் பாண்டி எனப்பட்டான். அம்பிகாவுக்கு குருட்டு மகன் பிறந்ததால் இன்னும் ஒரு மகனை பெற அம்பாலிகாவை கேட்டுக்கொண்டாள் சத்தியவதி. ஆனால் அம்பிகா வியாசருடன் சேர விரும்பாமல் தனக்கு பதிலாக தன் தாதி ஒருத்தியை அனுப்பிவிட்டாள். அவள் வியாசருடன் மனமோந்து அவர் தவ வலிமையை மட்டும் நினைத்து கூடினாள். அவளுக்கு விதுரன் என்ற மகன் பிறந்தான். இப்படி பாரத கதையை துவக்கி வைத்தவரே வியாசர்தான். இந்த வகையில் அவர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் தாத்தா ஆகின்றார். மேலும் வேதங்களில் உள்ளடங்கியுள்ள தத்துவங்களை மனிதன் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் பிரம்மசூத்திரம் எனப்படும் வேதாந்த சூத்திரங்களை உருவாக்குகின்றார். இந்த விஷசூத்திரம் என்றும் வியாச சூத்திரம் என்றும் அழைக்கப்படுகின்றது. ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வர் ஆகியோர் பிரம்மசூத்திரத்திற்கு பாஷ்யம் எழுதியுள்ளார்கள். இந்து மதத்தின் ஆதி குருவாக வேதவியாசர் போற்றப்படுகின்றார். இவர் ஆஞ்சநேயரை போல் சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர். சிரஞ்சீவி என்றால் என்றும் வாழ்பவர் என்று பொருள். கலியுகம் தோன்றி இத்தனை ஆண்டுகள் கடந்துவிட்ட போதிலும் வியாசரின் மகாபாரதம் இன்று மக்களுக்கு வேதம் போல் விளங்குகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஆஷாட மாதம் எனப்படும் ஆனி மாதத்தில் பௌர்ணமி அன்று குருவை வணங்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. வட மாநிலங்களில் ஆனி பௌர்ணமியை குரு பூர்ணிமா என்று சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள். இந்த குருக்களின் குருவாக இருப்பவர் அந்த வியாச பெருமான். அவர் இல்லையேல் இங்கு எதுவும் இல்லை. வேதமில்லை, இதிகாசமில்லை, புராணமில்லை, ஆலயமில்லை, வழிபாடு சாஸ்திரம் என்று எதுவுமே இல்லை. அந்த மகா குருவுக்கு நன்றி சொல்லி வழிபட வேண்டியது ஒவ்வொரு இந்துவின் கடமையாகும். ஆலயங்களிலும் வீடுகளிலும் அவரை நினைத்து என்னென்ன பக்தி நூல்கள் உண்டோ அதையெல்லாம் அவரை நினைத்து வைத்து விளக்கேற்றி பூத்தூபி தீபமிட்டு வணங்கி அவர் வகுத்த நூல்களில் எது புரியுமோ அதில் 4 வரி படித்தாவது அவருக்கு அஞ்சலி செலுத்துதல் வேண்டும்.